அவருடைய ஆளுமைகளில் ஒருவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியும் கட்சியையும் 35 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக நடத்தி காட்டியவரும் எங்கள் இரத்த உறவுமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட ரீதியான பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை இன்றைக்கு நானும் எனது குடும்பத்தினரும் நான் நடத்துகிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் சந்தித்து இரத்த பாச அந்த உறவோடு எனது தாயார் கடந்த வாரம் இறந்ததற்கு உடனடியாக எனக்கு ஆறுதல் தெரிவித்த மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவருடைய கடந்த காலத்திலே புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் ஏற்பட்ட நெருக்கடியான காலகட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆட்சியும் நடத்தியது குறித்து விரிவாக பேசினார்கள். இன்றைய தினம் தலையாய நோக்கம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இருதுருவ அரசியலை மாற்றுகின்ற போக்கை தொடர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ற சூழலில் மொழிப்போர் தளபதியும் ஈழ போராட்டத்திற்கு உறுதுணையாவதுமான மறைந்த அண்ணன் நடராஜனுடைய அந்த உணர்வுகளோடு திராவிட இயக்கம் நீர்த்து போய்விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த அவப்பெயரை நீக்குகின்ற வகையிலே நான் திராவிட இயக்கத்தை அதிமுகவை திராவிட இயக்கத்திலிருந்து நீட்சி செய்ய மாட்டேன், திராவிட இயக்கமாக வார்த்தெடுப்பேன் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு கலந்துரையாடினார். சில பேர் என்ன நம்முடைய டிடிவி போன்றவர்கள் திடீர் பங்காளி, திடீரென்று அண்ணன் அவருடன் கூட்டணி சேர்ந்தால் நான் தூக்கு போட்டு கூட சாவன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு துரோகத்துக்கு துணை போவதை திடீர் அண்ணனாக திடீர் பங்காளியாக மாறுகின்ற காட்சியெல்லாம் அவலத்தை எல்லாம் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையான திராவிட இயக்கத்தின் ஒரு கூறுவாக அதிமுக மிளிர வேண்டும் என்ற அடிப்படையிலே கலந்துரையாடினார். நிச்சயமாக 2026 தேர்தலிலே சரியான முடிவை அதிமுகவுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் துரோகம் செய்த இந்த திடீர் பங்காளி கூட்டணிக்கு சின்னம்மாவுடைய கலந்துரையாடலில் ஆப்பு வைப்பார் என்று மட்டும் உறுதியாக தெரிகின்றது. அதே நேரத்திலே இந்த தேர்தலில் அதிமுக என்கின்ற இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்ற நாசகார சக்தியோடு செயல்படுகின்ற டெல்லி ஏகாதிபத்திய சக்திகளுக்கு சரியான பாடத்தை புரட்சி தலைவர் அம்மா வழியில் நிச்சயமாக அதிமுகவை மீட்டெடுப்பார். தாமரை நிச்சயமாக ரெட்டலையை ஒழுங்க விட மாட்டார், அது மட்டும் உறுதி. அவங்களுடைய கலந்துரையாடலை பார்க்கும்போது இங்கே தாமரை நிச்சயமாக இரட்டலையை விழுங்காது, அது மட்டும் உறுதி. அதே போன்று இங்க இருக்கக்கூடிய மதவாத சாதியவாத சக்திகளுக்கு எதிராக அதிமுக தமிழகத்திலே செயல்படும் ஒரு திராவிட இயக்கமாக என்பது மட்டும் அவருடைய பேச்சிலே உறுதி இருந்தது. நிச்சயமாக 2026 தேர்தலிலே சின்னம்மா அவர்கள் ஒரு சரியான திராவிட இயக்கத்தின் போர்வாளான முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். சமீப நாட்கள திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுல பல பேட்டிகள் பேசியிருந்தீங்க, பல கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. திடீர்னு மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? நான் இப்போ ஒன்றும் மனம் மாறலையே. என்னுடைய கருத்து இன்றைக்கு அவர் எங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்,
ரத்த உறவு எனக்கு ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன். வந்த இடத்துல அவருடைய இந்த கலந்துரையாடலை நான் வெளியே சொல்றேனே தவிர, நான் என் கட்சியுடைய முடிவோ நான் என் முடிவோ சொல்லலையே. இது ஒரு பாரம்பரியமான குடும்ப உறவு, மரியாதை நிமித்தம் சொல்ல. நான் இவர் மாதிரி டிடிவி மாதிரி பேசல. நான் பேசுறது அடிப்படையா உணர்வு படைச்சவங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள என் தாயார் இறந்த உடனே அந்த ரத்த பாசத்தோடு எனக்கு உடனடியாக தொலைபேசியில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி எனக்கு அவங்க உடனடியாக இரங்கல் அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டவன். அவங்க வர முடியாத சூழ்நிலையில் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. வர முடியாத அரசியல் சூழ்நிலை இருக்கிறனால என்னையும் என் குடும்பத்தாரையும் அழைத்தாங்க. வந்தேன், பார்க்க வந்ததுக்கு நன்றி சொன்னேன். அவங்க அங்கே என்னிடத்துல சில அரசியல் கருத்துக்கள், அதில் அவங்க பேசுனதை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக அவங்க பேசின விஷயம் என்னன்னு கேட்டால், துரோகம் பண்ண எடப்பாடிக்கு, அதிமுகவுக்கு, எம்ஜிஆருக்கு, அம்மாவுக்கு துரோகம் பண்ண கூட்டத்துக்கு அவங்க சரியான சவுக்கடி வச்சிருக்காங்கன்றது மட்டும் அவங்களுடைய கலந்துரையாடல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக அதிமுகவை இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் அழிச்சிட்டு அந்த இடத்துல பாஜக வரணும்னு நினைக்குது. அதுவும் இங்க நடக்காது. சின்னமா இருக்க வரைக்கும் அந்த வேலையும் நடக்காது. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சவுத்ல வாக்கு வங்கி எப்படி இருக்கும்? தேசிய ஜனநாயக கூட்டணியில சவுத்துல இதுவரைக்கும் டிடிவிக்கு இருந்த ஆதரவு, இதுவரைக்கும் ஓபிஎஸ்க்கு இருந்த ஆதரவு சின்னம்மா அவர்களை வைத்துதான் இருந்தது. தென் மாவட்டத்தில் பொறுத்தவரை நான் வெளிப்படையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் மக்கள் மத்தியில இவங்களுக்கு சின்னம்மாவுக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை, எடப்பாடியும் துரோகம் பண்ணி விட்டார் என்று அந்த ஆதரவு சக்தியாக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு வங்கி இருந்தது. அந்த வாக்கு வங்கி இப்ப நான் கண்ணால பார்த்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் சின்னம்மா அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு முன் திரண்டிருக்கிறார்கள். அவருடைய கலந்துரையாடினார்கள், உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். அதனால நிச்சயமாக என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த சின்னம்மா எடுத்துக்கூடிய சவுக்கடி அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு உயிரோட்டம் கொடுக்க போகுது. உயிரோட்டத்தோட அவங்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடிக்கு அவங்களுக்கு திடீர் பங்காளி, திடீர் சாம்பார் இட்லின்னு சொல்றாரு, இவர் திடீர் பங்காளி எப்படி ஆனாரு? இதனால தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இணைஞ்சிருக்கிறது சின்னம்மா அவர்களுக்கு அந்த பகுதியில் ஒரு பெரிய அனுதாபத்தையும் இரக்கத்தையும் கூட்டியிருக்கு. அதனால அதிமுகவை அவங்க எதிர்காலத்தில் வழிநடத்துவதற்கு நிச்சயமா அவங்க தேர்தல் காலத்தில் நின்றால் அவர்களுக்கு தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆதரவு அலை வீசும் என்பது என்னுடைய கருத்தாக. நான் என் கட்சி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முடிவை ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன், தெளிவா எல்லா இதுலையும் சொல்லிட்டு வர்றேன். நான் இன்னைக்கு அவங்க என் கட்சியின் ஆதரவுன்னு சொல்லலை. நீ அதனால தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன்னா, நான் எடுத்திருக்கிற முடிவு என்னன்னு கேட்டால், அவங்க எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன், நன்றி தெரிவிச்சிருக்கேன். நல்லது எங்க இருக்கோ அதை சொல்லுவேன், கேட்பேன். நான் திராவிட கருத்தியலாளர், பெரியாரின் சிந்தனையாளர். அதனால இன்றைக்கு திமுகவை பாஜக அழிக்க நினைக்கல. இன்னைக்கு அவங்க நினைக்கிறது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தொண்டர்களும் அம்மாவின் தொண்டர்களும் அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு போறேன், அவங்க அழிக்க நினைக்கிறது ரெட்டலையை தான். இன்னைக்கு நடக்கிற தேர்தல் 2026 தேர்தலில் ரெட்டலையும் அதிமுக அழிக்க நினைக்கிறாங்க. அதற்கு எடப்பாடி, டிடிவி போன்றவர்கள் துரோக சக்தியா மாறுறத தடுத்து நிறுத்தக்கூடிய பெரிய போர்ப்படை தளபதியாக சின்னம்மா வெளியே கிளம்புறாங்க. அவங்க அதிமுகவை காப்பதற்கும் துரோகிகளிடமிருந்தும் பாஜகவிடமும் அதிமுகவை 2026 தேர்தலில் மீட்பார்.